السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. எல்லா புகழும் ஏகிறவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரிட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் என்று நிலவட்டமான பிரார்த்தனை செய்தவனாய். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அறிவியல் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான உறவுகளே, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஹய்யுன் லா யமூது கையூம் லா எனாமு. அவன் உயிர் உள்ளவன், மரணம் இல்லாதவன், பிறரின் உதவியின்றி என்றும் இருப்பவன், நிலையானவன், தூக்கமற்றவன் என்ற இந்த அனைத்து சாராம்சத்தை பற்றியும் நாம் இங்கு சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். இங்கு கூறப்பட்டுள்ள ஹய்யுன் கையூம் ஆகிய இரு பெயர்களும் அல்லாஹுவின் 99 பெயர்களிலிருந்தும் உள்ளவையாகும். இந்த இரண்டு பெயர்களும் அல்லாஹுவின் இரண்டு பண்புகளை பற்றி குறிப்பிடுகிறது. குர்ஆனில் இவ்விரண்டு பெயர்களையும் சேர்த்து 3 இடங்களில் கூறப்பட்டுள்ளது. 2வது அத்தியாயத்தினுடைய 255வது வசனத்தில் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கையூம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் இல்லை, அவன் என்றும் உயிருள்ளவன், என்றும் நிலைத்திருப்பவன் என்ற இந்த வசனம். அடுத்து 3வது அத்தியாயத்தினுடைய 1 மற்றும் 2வது வசனம். அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கையூம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கையூம் என்ற இந்த வசனம். அலிஃப் லாம் மீம், அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் எவரும் இல்லை, அவன் நித்திய ஜீவன், என்றும் நிலைத்திருப்பவன் என்ற இந்த வசனம். அடுத்து 20வது அத்தியாயத்தினுடைய 111வது வசனம். வஅனத்தில் உஜூஹு லில் ஹய்யில் கையூம். அனைத்து முகங்களும் என்றென்றும் நிலைத்திருக்கும் நித்திய ஜீவனுக்கு, அதாவது அல்லாஹுக்கு பணிந்துவிடும். இந்த 3 ஆயத்துகளில் 2 பெயர்களையும் ஒன்றாக சேர்த்து கூறப்பட்டு உள்ளது. இந்த 2 பெயர்களும் இஸ்முல் ஆலமில் கட்டுப்பட்டவை. இதை கொண்டு ஒருவர் துஆ செய்தால் அவரின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சில அறிவிப்புகளில் கூறப்பட்டு இருக்கிறது. இதுவரை நாம் இப்பெயர்களின் சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து வந்தோம் இல்லையா? இப்போது அதன் உண்மை நிலை என்னவென்று பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகும். அவை என்னவென்று சொன்னால், இவ்வுலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் அல்லாஹ்விற்கு மட்டும் அழிவு என்பது ஏற்படாது. காரணம், அந்த அனைத்து உயிர்களையும் படைத்தவன் அவனே. எனவே அவனுக்கு அழிவென்பதே ஏற்படாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லும் பொழுது 55வது அத்தியாயத்தினுடைய 26, 27வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்வான். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். பூமியாகிய இதன் மீது இருக்கின்ற ஒவ்வொன்றும் அழிந்து போகக்கூடியதுதான். வல்லமையும் சங்கையும் உடைய
உம்முடைய ரப்பின் திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வார். நாம் குறிப்பாக நாம் விளங்க வேண்டியது, அல்லாஹுவிற்கு எப்படி அழிவு என்பது ஏற்படாதோ அதே போன்றுதான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு தூக்கம் மற்றும் ஆழ்ந்த நித்திரை ஆகிய தேவைகளை விட்டும் அவன் முற்றிலும் பரிசுத்தமானவன் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது, லா தஅஹுதுஹு சீனது வலா நௌம், சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ அவனை பீடிக்காது, அவனை அடையாது என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அப்போ இந்த விஷயங்களை நாம் மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பற்றிய இன்னும் பல செய்திகளை, அக்கீதா சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.